الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் உலகில் தோன்றி மறைந்த நபிமார்கள் அனைவரின் மீதும், அவர்களில் இறுதியாக முத்திரையாக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் காட்டிய இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், நல்லோர்கள் மேலும் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரால் காட்டித்தரப்பட்ட இரவு வணக்க வழிபாடில் நிறைவேற்றிவிட்டு நன்மை எதிர்பார்த்து இங்கு அமர்ந்திருக்கும் அவர்கள் அனைவரின் மீதும் ஏகவல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் வெண்ணலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தல் லிஉலில் அல்பாப். முன் சென்ற மக்களுடைய வரலாறுகளில் அறிவுடைய மக்களிற்கு பாடம் இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வரலாறுகள் என்பது உங்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடியது, படிப்பினையூட்டக்கூடியது என்று சொல்லி படிப்பினையூட்டக்கூடிய வரலாறுகளை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றார். அது போன்று நீங்கள் நபிகளுடைய தோழர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வரலாற்று சம்பவங்களும் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினையூட்டக்கூடிய சம்பவங்களை சொல்லித் தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபியின் ஒரு தோழருடைய வரலாற்றினை குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். யார் அந்த நபி தோழர்? அவருடைய பெயரை நாம் மிக மிக குறைவாகத்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். இஸ்லாத்தினை பிற்காலத்தில் நபியுடைய மரண நெருக்கச்சிலை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் பெயர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபித்தோழரை பொறுத்தவரை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றி எல்லாம் கிடைத்த பிறகு நபியிடத்திலே வந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இவருடைய இஸ்லாமிய பயணம் தொடங்குகின்றது. வாழ்ந்தது ஒரு குறுகிய ஒரு காலகட்டம் தான். ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்ததை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு 20 to 30 வருடத்திற்குள்ளாக, அந்த ஆண்டிற்குள்ளாக இவர் வாழ்ந்தால் கூட வரலாற்றிலே கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை கொஞ்சம் பாருங்களேன். இஸ்லாத்திற்கு வந்தார். நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டம். அபூபக்கர் அவர்கள் கலீஃபா. அந்த கலீஃபாவிற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பணி, இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், ஆலோசனை செய்யக்கூடிய பணியை செய்தவர் இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்ற பொழுது, கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இவர் உமர் அவர்களை சந்தித்தார். சந்தித்து இவர் சொன்ன வார்த்தை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார், உமர் அவர்களே, ஆட்சி அதிகாரம் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் சொன்னார், உங்கள் குடும்பம் இருக்கின்றதே குடும்பம், அந்த குடும்பத்திற்கு நீங்கள் எதையெல்லாம் விரும்புவீர்களோ அதை உங்கள் ஆட்சிக்கு அடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விரும்புங்கள். மேலும் சொன்னார், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் எதையெல்லாம் வெறுப்பீர்களோ அவையெல்லாம் இந்த மக்கள் விஷயத்திலும் நீங்கள் வெறுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே ஆலோசனை சொன்னவர் இந்த நபித்தோழர். இந்த ஆலோசனை சொன்ன நாள் முதல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரின் மீது ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம், ஆட்சி அதிகார விஷயத்தில் இவ்வளவு ஒரு அழகான அறிவுரை சொன்னாரே, நல்ல ஒரு கண்ணோட்டம். சிறிது நாட்கள் கழிகின்றது. இஸ்லாமிய ஆட்சி
இந்த இஸ்லாமிய மார்க்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உலகமெங்கும் சென்றடைந்தது. அப்படித்தான் யமன் தேசத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர், அந்த ஊரும் இஸ்லாத்திற்குள்ளாக வந்தது. இஸ்லாத்திற்குள்ளாக வந்த பொழுது அந்த ஊருக்கு ஒரு ஆட்சியாளர் வேண்டுமே, ஒரு ஆளுநர் வேண்டுமே, மக்களுடைய குறைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வேண்டுமே, யாரை நியமிக்கலாம்? உமர் அவர்கள் யோசிக்கின்றார், நமக்கே ஒருவர் ஆலோசனை சொன்னாரே ஆட்சி விஷயத்தில், அவர் தகுதியானவராக இருப்பார் என்று சொல்லி அவரை அழைத்து அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து, அப்பொழுதுதான் இந்த நபித்தோழர் திருமணமான புதுமா பிள்ளை, அந்த புதுமா பிள்ளைக்கு இந்த பொறுப்பை கொடுத்து அந்த ஊருக்கு செல்லுங்கள், ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கும் பொழுது புதிய ஊர், புதிய இடம், அங்கு இவருக்கென்று வீடு இருக்காது, இவருக்கென்று அலுவலகம் இருக்காது. அவையெல்லாம் இந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரம், கொஞ்சம் தங்க காசுகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த குழுச அது போன்று இவர் அந்த ஊருக்கு சென்றார். அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு வீடு, தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்கியது போக ஏராளமான பொருளாதாரம் மீதம் இருந்தது. ஆனால் மீதம் இருந்த பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக கொடுத்தார். ஊரில் யாரெல்லாம் ஏழை என்று பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார். கொடுத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் இருக்கின்றது, அதிகமாக ஒன்று சேர்க்கின்றது. யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை பங்கு வைத்து கொடுக்கலாம்? உமர் அவர்கள் அதற்கென்று ஒரு குழு, ஒவ்வொரு ஊருக்கு அந்த குழு சென்றது. இந்த ஊரில் இவர் தகுதி படைத்தவர், இவர் தகுதி படைத்தவர் என்று பட்டியலை அந்த குழு கொண்டு வந்து கலீஃபா அவர்களிடத்திலே ஒப்படைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்டியலை படிக்கின்றார். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. ஹிம்ஸ் என்கின்ற பகுதி, அந்த பகுதியில் யாரெல்லாம் ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை வாங்க தகுதி படைத்தவர்? பட்டியலை பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போய் நிற்கின்றார். இவர் யாரை ஆளுநராக அனுப்பி வைத்தாரோ அந்த ஆளுநருடைய பெயர் ஜக்காத் பொருளாதாரத்தை பெறக்கூடிய நிலையில் அவர் இருக்கின்றார் என்று பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கின்றது. உமர் அவர்கள் கேட்கின்றார், நான் அனுப்பி வைத்த ஆட்சியாளரா இவர்? பதில் சொல்லப்பட்டது, ஆம், அவர்தான் வறுமையில் வாடுகின்றார், எனவே அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. சொன்னவுடன் உமர் அவர்கள் செய்த முதல் வேலை, மீண்டும் கொஞ்சம் தங்க காசுகளை கட்டினார். அதை அவரிடத்திலே கொடுங்களேன் என்று கொடுத்து அனுப்பினார். அந்த குழு அந்த ஊருக்கு வந்தது, இந்த நபித்தோழரை சந்தித்தது, அவருடைய கையில் இந்த பொருளாதாரத்தை கொடுத்தது. அதை வாங்கிய அந்த நபித்தோழர், வறுமையிலே கஷ்டப்படுகின்றோம், வறுமையிலே சிரமப்படுகின்றோம், ஒரு பொருளாதாரம் வந்திருக்கின்றது, யாராக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த நபித்தோழர் இந்த பொருளாதாரத்தை வாங்குகின்றார், திறந்து பார்க்கின்றார், பொருளாதாரம் வந்திருக்கின்றது என்று தெரிந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உள்ளிருந்த மனைவி பதறியடித்து ஓடி வந்தார். யார் மரணமடைந்தது? ஏன் இந்த வார்த்தையை சொன்னீர்கள்? இவர் சொன்னார், மரணம் அல்ல, அதை விட பெரிய சோகம் நடந்து விட்டது. மனைவி மேலும் கேட்டார்கள், இஸ்லாமிய படை ஏதாவது போரில் தோற்றுவிட்டதா? அது போன்று சோகம் ஏற்பட்டு விட்டதா? இந்த நபித்தோழர் சொன்னார், இஸ்லாமிய படை தோற்றதனை விட பெரிய சோகம் ஏற்பட்டு விட்டது. அப்படி என்ன சோகம் நடந்தது தெரியுமா? பொருளாதாரத்தை சுட்டிக்காட்டி சொன்னார், இதோ பார், என்னுடைய இல்லம் தேடி மறுமையை நாசமாக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து சேர்ந்திருக்கின்றது. எந்த அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது வெறுப்பு என்று பாருங்கள். மறுமையை நாசமாக்கிவிடும் என்று கவலை என்று பாருங்கள். அந்த கவலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா?
இதே பொருளாதார விஷயத்திலே இவர் இருந்ததனை போன்று இந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக நாம் இருக்கின்றோமா? யோசித்து பார. கடமைப்பட்டுள்ளோம். அந்த நபி தோழர் எதை நினைத்து பயந்தாரோ, எந்த பொருளாதாரம் என் மறுமை வாழ்க்கையை விட்டு என்னை நாசமாக்கிவிடும், என்னை திசை திருப்பிவிடும் என்று பயந்தாரோ, அதே பொருளாதாரம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. நம்மை வணக்க வழிபாடுகளை விட்டு திசை திருப்பி இருக்கின்றது. இறைவனிடத்திலே மன்றாடுவதை விட்டு திசை திருப்பி இருக்கின்றது. அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நோக்கி திசை திருப்பி இருக்கின்றது. எப்பொழுது படிப்பினை பெறப்போகின்றோம்? எப்பொழுது இது போன்ற வரலாறுகளிலிருந்து பாடம் பெறப் போகின்றோம்? யோசித்து பாருங்கள். கடமைப்பட்டுள்ளோம். இப்படியே இவருடைய வரலாறு தொடர்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இந்த ஹிம்ஸ் பகுதிக்கு வருகை தருகின்றார். தான் நியமித்த ஆட்சியாளரை குறித்து மக்களிடத்திலே விசாரிக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார், எப்படி நடக்கின்றார், ஒவ்வொன்றாக விசாரிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பொருளாதார விஷயத்திலே கண்ணும் கருத்துமாய் நடந்தும் கூட, சிறந்தவராய் விளங்கியும் கூட, மக்கள் 4 குறைகளை சொன்னார்கள். முதல் குறை, நீங்கள் இவரை என்றைக்கு அனுப்பி வைத்தீர்களோ அந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை நேரமாக காலை பொழுதில் வருவதில்லை. லொஹர் நேரம் வரும், லொஹருக்குத்தான் எங்களை சந்திக்க வருகின்றார். இது முதல் குறை. இரண்டாவது என்ன குறை? இரவு நேரம் வரும், மக்களாகிய நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்லலாம் என்று சென்றால் அவர் எங்களை சந்திப்பதில்லை. இது இரண்டாவது குறை. மூன்றாவது குறை, மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கின்றார். ஒரு ஆட்சியாளர் விடுமுறை எடுக்கலாமா? மூன்றாவது குறை இது. நான்காவது குறை, நீங்கள் அனுப்பி வைத்த இந்த நபர் உடலில் ஏதோ குறை இருக்கின்றது, நோய் இருக்கின்றது. ஏனென்றால் திடீரென்று பேசிக் கொண்டிருப்பார், ஏதாவது காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதே மயங்கி விழுந்து விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான கோபம். ஒரு சிறந்தவர் என்று நாம் ஒருவரை ஆட்சியாளராய் நியமித்தால் இத்தனை குறை மக்களிடத்தில் இவர் வைத்திருக்கின்றாரா? அவரை அழைக்கப்பட்டு ஒவ்வொரு குறையாக உமர் அவர்கள் விசாரித்தார். முதல் குறை, ஏன் காலை நேரம் தாமதமாக வருகின்றீர்கள்? ஏன் லொஹருக்கு தான் வந்து மக்களை சந்திக்கின்றீர்கள்? சொல்கின்றார், காரணம் சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. அந்த நபித்தோழர் ஆரம்பிக்கின்றார், என்ன காரணம்? என்னுடைய வீட்டில் நானும் என் மனைவியும் வசிக்கின்றோம். எங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட எங்களிடத்திலே கிடையாது. ஒரு மாவு அரைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான பொருள் எங்கள் வீட்டில் இல்லை. ஒரு உணவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் எங்கள் வீட்டில் இல்லை. என் மனைவியால் தனியாக வீட்டு வேலைகளை சமாளிக்க முடியாது. நான் உதவினால்தான் எங்கள் வீட்டில் வேலையே நடக்கும். எனவே வீட்டு வேலை மனைவியோடு காலை நேரத்தில் ஈடுபடுகின்றேன். அதனால் என்னால் நேரமாக அலுவலகத்திற்கு வர முடியவில்லை. உமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆட்சியை மட்டும் கவனித்தால் போதுமா? வீட்டை கவனிக்க வேண்டாமா? வீட்டையும் கவனிக்க வேண்டும் தானே என்று சொல்லி இந்த குறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது குறை, ஏன் இரவு நேரம் தாமதமாக வருகின்றீர்கள்? ஏன் மக்களை சந்திப்பதே இல்லை பல இரவுகளில்? அதற்கு அந்த நபித்தோழர் பதில் சொன்னார், காலை பொழுது என் குடும்பத்திற்கென்று நான் ஒதுக்கிவிட்டேன். இரவு பொழுது வரை இந்த மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கென்று நான் ஒதுக்கிவிட்டேன். அந்த இரவு நேரம் இருக்கின்றதே, என்னை படைத்த இறைவனுக்கென்று நான் ஒதுக்கிவிட்டேன். என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு அந்த நேரம், அவனிடத்தில் என் குறைகளை சொல்வதற்கு அந்த நேரம், அவனுக்கென்று அந்த இரவை ஒதுக்கிவிட்டேன். அந்த இரவு பொழுதை வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த நபித்தோழர் சொன்னவுடன் இந்த பதிலையும் உமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அடுத்து என்ன மூன்றாவது குறை? ஏன் மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை? அதற்கும் அந்த நபித்தோழர் பதில் சொல்லுகின்றார், என்னிடத்தில் இருப்பதே ஒரே ஒரு ஆடைதான். இந்த ஒரே ஒரு ஆடையினை
மாதத்தில் ஒரு நாளாவது நான் துவைக்க வேண்டாமா? துவைத்த ஆடை ஒரு நாளாவது காய வேண்டாமா? அந்த ஆடை காய்கின்ற பொழுது நிர்வாணமாக நான் இருப்பேன், உடலில் ஆடைகள் இல்லாமல் இருப்பேன். எனவே என்னால் மக்களை சந்திக்க முடியாது. அதற்கு நாள் ஒரு நாள் விடுமுறை. என் ஆடை துவைக்கப்பட வேண்டும், அது காய வைக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டிய அந்த நேர பொழுதுகளை நான் செலவிடுகின்றேன் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீரோடு அடுத்த கேள்வியை கேட்டார். எந்த அளவிற்கு வறுமை என்று பாருங்கள். வறுமையிலும் இறைவனை மறக்கவில்லை, வறுமையிலும் தர்மம் கொடுக்கக்கூடிய சிந்தனையை மறக்கவில்லை, வறுமையிலும் கவலைப்படவில்லை, கஷ்டப்படவில்லை. எந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கை என்று பாருங்கள். நான்காவது குறை, என்ன நோய் உங்களுக்கு? ஏன் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகின்றீர்கள்? அப்பொழுது அந்த நபித்தோழர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தை நினைவுபடுத்துகின்றார். நான் எப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றேன் தெரியுமா? எப்படி எனக்கு இந்த இஸ்லாம் கிடைத்தது தெரியுமா? ஒரு நாள் நான் மக்காவிலே இருந்தேன். என்னுடைய காதுகளிலே ஒரு அறிவிப்பு கேட்டது. இன்றைக்கு மக்காவிலே ஆயிஷா பள்ளிவாசல் போய் சென்றவர்களுக்கு தெரியும். அதுதான் இடம். ஒரு நாளை அறிவித்தார்கள். குறிப்பிட்ட இந்த நாளில் அந்த இடத்தில் வைத்து பத்ர் போர்க்களத்திலே நம்முடைய தலைவர்களை எல்லாம் கொலை செய்த குபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நான் அங்கே வேடிக்கை பார்க்க சென்றேன். அவர் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவார் என்று அந்த தண்டனையினை வேடிக்கை பார்க்கலாமே என்று அங்கே சென்றேன். அந்த இடத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். கடைசி ஆசையினை எதிரிகள் கேட்டார்கள். அந்த நபித்தோழர் கடைசி ஆசையாய் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று கேட்டார். அனுமதி கொடுக்கப்பட்டது. தொழ ஆரம்பித்தார். வேகமாக தொழுதார், வேகமாக ருக்கு செய்தார், வேகமாக சஜிதா செய்தார். வேகமாக தொழுது முடித்துவிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொன்னார், இதுதான் நான் தொழப் போகின்ற கடைசி 2 ரக்காத். எனக்கு தெரியும், நீண்ட நேரம் தொழ வேண்டும், அது என்னுடைய ஆசை. நீண்ட ருக்கு செய்ய வேண்டும், நீண்ட சஜிதா செய்ய வேண்டும், இது என்னுடைய ஆசை. இருந்தாலும் எதிரிகளாகிய நீங்கள் இந்த குபைப் மரணத்தை பார்த்து பயந்து நீண்ட நேரம் தொழுகின்றான் என்று நினைத்துக் கொள்வீர்களோ என்று என் உள்ளத்திலே ஒரு அச்சம். அதனால் வேகமாக தொழுது முடித்தேன் என்று அந்த கூட்டத்தை நோக்கி சொன்னார். நானும் அதை கவனித்தேன். பிறகு அவருக்கு தண்டனை தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்தார்கள், சபையை பிரித்தெடுத்தார்கள், கடுமையான முறையிலே அடித்தார்கள். வேதனை தாங்க முடியாமல் அவர் கதற ஆரம்பித்தார். ஒட்டுமொத்த கூட்டமுமே அவருடைய கதறலை வேடிக்கை பார்த்தது. நானும் வேடிக்கை பார்த்தேன். அவர் கதறல் ஒரு அளவிற்கு உச்சத்திற்கு சென்றது. எதிரிகளே பரிதாபப்பட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். குபைபே, உன்னை விட தயார், நீ ஒன்றை செய்தால். என்ன செய்தால்? நீ ஏற்றுக்கொண்ட முகமது நபி அவரை இந்த இடத்தில் கடுமையாக திட்டு, உன்னை விட தயார். திட்ட வேண்டாம், இந்த கொடுமையான தண்டனை எனக்கு கிடைப்பதற்கு அவர்தான் காரணம். என்னை விட இந்த தண்டனைக்கு பொருத்தமான நபர் அவர்தான் என்றாவது சொல், உன்னை விட தயார் என்ற அந்த கூட்டம் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. ஒட்டுமொத்த கூட்டத்தாரும் நினைத்தோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தப்பித்து விடுவார் என்று நினைத்தோம். ஆனால் அந்த குபைப் என்று சொல்லக்கூடிய மனிதர் அந்த இடத்திலே சொன்ன வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. என்ன சொன்னார்? என் தூதருடைய காலில் ஒரு சிறிய முள் குத்துவது இருக்கின்றது, அது இப்பொழுது நான் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வேதனைகளை விட எனக்கு பெரியது என்று சொன்னார். எந்த காலத்திலும் நான் ஏற்றுக்கொண்ட அந்த இறை தூதரை நான் திட்ட மாட்டேன் என்று அறிவித்தார். மீண்டும் தண்டனை தொடங்கியது. கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார். உடல் துண்டு துண்டாக வெற்றி அறியப்பட்டது. இந்த சம்பவத்தினை நான் பார்த்த நாள் முதல் யோசிக்க ஆரம்பித்தேன். கடைசி ஆசை கேட்கப்பட்டது. ஏதாவது ஆசை சொல்லி இருக்கலாம், தொழ வேண்டும் என்றாரே. என்ன மனிதர் இவர்? மரண வேதனையிலே கூட
ஒரு பேச்சிற்காவது அந்த நபியினை திட்டி இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கலாம். ஒரு பேச்சிற்கு கூட திட்டவில்லையே, ஒரு பேச்சிற்கு கூட அவர் மீது காலப்படுத்துவதனை இவர் விரும்பவில்லையே. அதையெல்லாம் நான் யோசித்தேன். யோசித்ததனுடைய விளைவு மதீனாவிற்கு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்தேன். இஸ்லாமிய மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த நபித்தோழர் சொன்னார் என்கின்ற செய்தியினை பார்க்கின்றோம் என்றால், இதை நான் என்றைக்கு யோசித்தாலும் சரி, அன்றைக்கு குபைப் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது, தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது, துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பொழுது நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேனே. நாளைக்கு அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் என்கின்ற அச்சம், அதை நினைக்கின்ற பொழுது கடுமையாக அழுவேன். திடீரென்று மயக்கம் போட்டு விழுவேன். சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார் என்கின்ற சம்பவத்தினை பார்க்கின்றோம் என்றால், யோசித்து பார, கடமைப்பட்டுள்ளோம். உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர் அல்ல. இரவு நேரங்களை இரவு தொழுகையிலே கழித்த மனிதர், உலகப்பற்றே துளிகூட இல்லாமல் வாழ்ந்த மனிதர், வறுமையிலே கூட வந்த பொருளாதாரங்கள் அனைத்தையுமே தர்மமாக கொடுத்த மனிதர். இத்தனை இருந்தும் கூட ஆரம்ப காலகட்டத்திலே நடைபெற்ற ஒரு தவறை எண்ணி தன் வாழ்வினுடைய இறுதி காலகட்டம் வரை அஞ்சினாரே, அழுதாரே, கவலைப்பட்டாரே, மயக்கம் போட்டு விழுந்தாரே. எத்தனை தவறுகளை நீங்களும் நானும் செய்திருக்கின்றோம். எத்தனை முறை அழுதோம், எத்தனை முறை கண்ணீர் விட்டோம். யோசித்து பார, கடமைப்பட்டுள்ளோம். இது ஒரு கதை கேட்பதற்காக சொல்லப்பட்ட வரலாறு அல்ல. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் சிறியதாயினும் பெரியதாயினும் அது அனைத்தையுமே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். எனவே இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினையையும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.